ஃபன்னா இருக்கு. ஸோ எல்லாருமே குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். அப்புறம் அது போக வந்து சின்ன ஸ்ட்ராங் மெசேஜ் இருக்கு படத்துல. அன்னோன் பர்சன் யாராவது வந்து நம்ம கிட்ட இன்டராக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்கள நம்பி நம்ம இதுலயும் இறங்கக்கூடாது. அந்த இடத்துல மிஸ்யூஸ் பண்ணிக்க கூடாது நாம. அப்படி பண்ணும்போது அது நமக்கே ஆபத்தா முடியும் அப்படிங்கிறத ஒரு தங்கச்சி சென்டிமெண்ட்டோட அவர் காமிச்சிருக்காரு. டைரக்டர் வந்து ஒரு கிரியேட்டிவிட்டியை கொண்டு வந்திருக்காரு. அந்த இடத்துல நம்மள தற்காப்பு படுத்திக்க என்ன வழியோ அதை நம்ம பார்க்கணுங்கிறத அவரை வந்து காமிச்சிருக்காரு. அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு லேகா தெரியலாம். பட் எல்லாமே ஃபுல்லாவே டார்க் காமெடிஸ். ஓகேங்களா? அதனால ஃபன்னாவே போகும். சீரியஸா எடுத்துக்கணும்னு ஒண்ணும் கிடையாது. யாருமே முகம் சுளிக்காத அளவுக்கு தான் இருக்கு படம். நல்லபடியா வந்திருக்கு. நடிப்புன்னு பார்த்தா எல்லாருமே நல்லபடியா கொடுத்துருக்காங்க. ஸோ யோகி பாபு சாருன்ட்டு கிடையாது. அவங்க நடிச்ச எல்லா ஆர்டிஸ்டுமே தன்னோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். அது யாருங்க? இதுல வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்குமே தனித்துவமான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதை வந்து மதிச்சு டைரக்டர் வந்து தன்னோட படைப்பை கொடுத்துருக்காரு. அதை நம்பி படம் போட்ட ப்ரொடியூசர்ஸ் நம்பி போட்டிருக்காங்க. அது வந்து வீண் போகலன்னு தான் நான் சொல்லுவேன். நல்லா இருக்கு படம். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம சின்ன சின்ன படத்தை ஆதரிக்கும் போது தான் நமக்கு இன்னும் அடுத்து இன்னும் பெஸ்ட்டா அவங்க கொடுக்க முடியும். இதை நாம தான் சப்போர்ட் பண்ணணும். 10க்கு வந்து நான் கண்டிப்பா ஒரு 8.5 கொடுப்பேன். எதனா கொடுத்துருக்காங்க. அனிருத் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. நல்லா இன்னைக்கு இருக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு சோசியல் மெசேஜை வந்து ஹியூமராக காமெடியாக கொடுத்துருக்காங்க. எல்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸாக வந்து பார்க்குற மாதிரி, ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தால் ஜாலியாக பார்க்குற மாதிரி ஒரு நல்ல தரமான படம். ஒரு 2 hours நம்ம பாட்டுக்கு வந்தோமா, காமெடி சிரிச்சோமா, என்ஜாய் பண்ணி பார்த்தோமான்னு இருக்கும். எல்லாம் தேட்டருக்கு வந்து பாருங்க, நல்லா இருக்கு படம். படம் ஃபுல்லாகவே காமெடி தான் சார். பேக் டு பேக் காமெடி தான். அது சோசியல் மெசேஜ் வரும். 2 சாங் இருக்கு, கமர்ஷியலான சாங்கு. அதுல வந்து ஒரு சாங் வந்து அனிருத் சார் பாடிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க, ஜாலியா இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியா வந்து பார்க்கலாம். சரி, மியூசிக் பாடல் நல்லா இருக்கு. அதான் ஒரு பாட்டு அனிருத் சார் பாடியிருக்காரு. ஆல்ரெடி 1 மில்லியன் வியூ போயிடுச்சு யூடியூப்லயே. நல்லாவே வந்திருக்கு பாட்டு. சூப்பரா இருக்கு. எனக்கு யோகி பாபு, மொட்டை ராஜேந்திரன் அண்ணாச்சி தான் எப்பயுமே நல்லா கலையிருக்காரு. அண்ணாச்சின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. மொட்டை ராஜேந்திரன் சார், யோகி பாபு சார் ஆஸ் யூஷுவல் பிளாக் பண்ணிட்டாப்ல. சூப்பரா இருக்கு, காமெடியா இருக்கு. எல்லாரும் வந்து தியேட்டர் பாருங்க. ஃபேமிலியாவும் ஃப்ரெண்ட்ஸாவும் வந்து என்ஜாய் பண்ணி ஒரு வீக்கெண்டுக்கு ஜாலியா வந்து பாத்துட்டு போற மாதிரி ஒரு நல்ல படம். எல்லாரும் வந்து பாருங்க. 10க்கா 8 கொடுக்கலாம். தேங்க்யூ. பரவாயில்ல, சூப்பர், நல்லா இருக்கு. ஃபேமிலியா உட்காந்து பார்க்கலாம். கொஞ்சம் நல்ல என்டர்டைன்மெண்ட். செகண்ட் ஹாஃப்ல இருந்து நல்லா கொஞ்சம் தூக்கி இருக்காங்க. காமெடி கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். சூப்பர். ஃபேமிலியா உட்காந்து பார்க்கலாம். மியூசிக்கும் நல்லா இருக்கும். பேசின்னு காட்டுற மாதிரி காட்டிட்டு கம்மி பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். மற்றபடி பார்க்கலாம். படத்துல பிடிச்சது அந்த 4 பேர் தான். 4 பேரும் ஒரு கேரக்டர் ஒரு பாடி நல்லா இருக்கும்.